ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அஜந்தா நகர், பிஜேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அமைச்சர் முத்துசாமி அன்னை சத்யா நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என உறுதியளித்தார். அப்போது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இன்னும் மின்சாரம், குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட எந்த வசதிகளும் செய்து தராதது குறித்து பெண்கள் கேள்வி எழுப்பி அமைச்சரை பேச விடாமல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலைஞர் உரிமை தொகையை பொறுத்தவரை சில பேர் விடுபட்டிருக்கிறது. அதை இங்கே கேட்டார்கள். ஏறத்தாழ 1,60,00,000 மனுக்கள் தான் வந்தது. அந்த மனுக்களிலே 1,15,00,000 16,00,000 பேருக்கு அவர்கள் உரிமை தொகை கொடுத்து மாதம் மாதம் அந்த உரிமை தொகை சரியாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாலேயும் சில பேர் மனுக்கள் அனுப்பிய காரணத்தால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வைத்து ஒரு அறிவிப்பை செய்தார்கள். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அந்த மனுக்களை எல்லாம் எடுத்து மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு 3 மாத காலத்திற்குள் அதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும். அதில் கொடுக்கவே முடியாது என்று ஏதாவது மனுக்கள் இருந்தால் அதை நேரடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.